ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 30,000 சம்பளம் இருந்தாலும் 5 லட்சம் நகை கடனை ஈஸியாக எப்படி அடைக்கலாம் அப்படிங்கிற ட்ரிக்கு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஆல்ரெடி அடகு வச்ச நகையை எப்படி மீட்கலாம் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு ரொம்ப ரெஸ்பான்ஸ் கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். இப்போ 5 லட்சம் நகையை எப்படி மீட்கலாம், ஆனால் என்னோடய சேலரி 30,000 வச்சு வீட்டு எக்ஸ்பென்சிவ், மெடிக்கல் எமர்ஜென்சி எல்லாத்தையும் பார்த்து நகையும் எப்படி மீட்கலாம், நான் எப்படி மீட்டேங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போது என்னோடய நகையை 5 லட்சத்துக்கு அடகு வச்சுருக்கேன், ஓகேங்களா. அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 8.75%. இப்போது அந்த 5 லட்சத்துக்கு 8.75%னா வட்டி எவ்வளோ வருதுன்னு கணக்கு பார்க்கலாம். இப்போ எப்படி கணக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 5 லட்சம் நம்ம எவ்வளோ கடன் வச்சுருக்கோமோ அந்த அமௌண்ட்டு இன்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8.75%. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கிறணும். மல்டிபிள் பண்ணி வர்ற அமௌண்ட்டை 100ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். அப்படி போட்டால் நம்மளுக்கு 5 லட்சத்துக்கு 8.75% இன்ட்ரெஸ்ட்டில் இயருக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 43,750 ரூபா வருது. இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு நம்ம கட்டணும் 5 லட்சத்துக்கு. இந்த 43,750 5 லட்சத்துக்கு 1 இயருக்கான இன்ட்ரெஸ்ட்டு. இதை மந்த்துக்கு கன்வெர்ட் பண்ணணுன்னா என்ன பண்ணணுன்னா, இந்த 43,750 12 மாதத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டாக, ஸோ 12ஆல் டிவைட் பண்ணணும். 12ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு மந்த்துக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 3645.83 வருது, ஓகேங்களா. 3645 ரூபாயும் 83 பைசா, நான் ரவுண்ட் அப் பண்ணி 3646 ரூபான்னு போட்டிருக்கேன், ஓகேங்களா. இப்போது நம்ம வச்ச நகைக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ என்னோடய இன்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 30,000 தான். அதை வச்சு நான் எப்படி நகையை மீட்டேன்னு பார்க்கலாம். 30,000 சம்பளத்தை வச்சு என்னால் 5 லட்சத்து நகையை திருப்ப முடிஞ்சது அப்படின்னா என்ன மாதிரி கண்டிப்பாக உங்களாலேயும் முடியுங்க. நான் இந்தியன் பேங்க்கில் தான் நகையை அடகு வச்சுருந்தேன். இந்தியன் பேங்க்கில் இருக்கிற வசதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பேங்க்கில் மட்டும் இல்லை, பொதுவாக எல்லா பேங்க்லேயுமே இந்த வசதி இருக்கும். ஆனால் நான் இந்தியன் பேங்க்கில் வச்சதுனால இந்தியன் பேங்க்கை பற்றி சொல்கிறேன், ஓகேங்களா. அது என்னென்னா, இந்த பேங்க்கில் உள்ள வசதி என்னென்னு பார்த்தீங்கன்னா 12 மாதத்துக்கும் மொத்தமாக நம்ம இன்ட்ரெஸ்ட் கட்டிக்கலாம். மாதம் என்னால் கட்ட முடியாது, மொத்தமாக கட்ட முடியும்னா அது இந்த பேங்க்கில் நம்ம கட்டிக்கிடலாம். மந்த்லி கட்ட முடியாதவங்களுக்கு கூட இது ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்குங்க. இல்லை என்னால் மொத்தமாக கட்ட முடியாது, மந்த்லி கட்ட நினச்சாலும் கூட மந்த்லியும் கூட கட்டிக்கிடலாங்க, நம்ம இஷ்டம்தான். ப்ரைவேட் பேங்க்கில் பொறுத்த வரைக்கும் மந்த்லி வட்டி கட்டணுங்க, இல்லைன்னா வட்டிக்கு வட்டி போடுவாங்க, ஓகேங்களா. கவர்மெண்ட் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. அதுதான் கவர்மெண்ட் பேங்க்கில் உள்ள அட்வான்டேஜ். இந்த அட்வான்டேஜ் இருந்தாலும் கூட என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் என்ன சொல்ல வரேன்னா, மந்த்லி இன்ட்ரெஸ்ட் கட்டினா பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா மந்த்லி வர வட்டியை நமக்கு கட்டிகிட்டே வந்தோன்னா நம்ம அடகு வச்ச நகையை திருப்பும்போது அசல் மட்டும் கட்டி திருப்பிடலாங்க. இல்லை மந்த்லி வட்டி கட்டாமல் 12 மந்த் எண்டில் திருப்பும்போது மொத்தமாக அசலும் வட்டியும் சேர்த்து கட்டும்போது ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக நமக்கு தெரியும். திருப்புறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி வட்டியை கட்டும்போது உங்களால் முடிஞ்ச அசலையும் கொஞ்சமாவது கட்டிகிட்டே வாங்க. அப்படி அசல் கட்டிகிட்டே வந்தால் அசல் கம்மியாக அசலுக்கு போடுற வட்டி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ 5 லட்சத்துக்கு நம்மளுக்கு வட்டி போட்டிருப்பாங்க. நம்ம மாதம் ஒரு நம்மளால் முடிஞ்சது ஒரு 1000மோ 2000மோ இல்லை 5000 10,000மோ கட்டிக்கிட்டே வந்தோன்னா நம்ம 5 லட்சத்தில் அசல் குறைய நம்மளுக்கு அதுக்கு போடுற வட்டியும் குறைஞ்சிக்கிட்டே வருங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு 5,000 ரூபாய் இல்லை 10,000 ரூபா கிடச்சிது அப்படின்னா அதை அசலுக்கு வர வச்சிடுங்க. ஆல்ரெடி வட்டியும் மாதம் கட்டுறீங்க. இப்போ அசலும் உங்களால் முடிஞ்சதை மாதம் கட்டினா நம்ம இந்த 5 லட்சம் ரூபாய் நகையை கொஞ்சம் ஈஸியாக திருப்பிடலாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நகையை அடகு வைக்கும்போதே அது கொஞ்சம் பல்க் அமௌண்ட் அப்படின்னா ஒரே அக்கௌண்ட்டில் எல்லா ஜுவல்லும் வைக்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ எனக்கு 5 லட்சம் தேவைப்படுது. ஆனால் நான் எப்படி அடகு வச்சேன்னா 5 லட்சம் ரூபாய்க்கும் ஒரே அட்டையில் ஜுவல் வைக்கலைங்க. அப்படி ஒரே அட்டையில் ஜுவல் வச்சா நம்மளுக்கு திருப்புறது ரொம்ப கஷ்டம். அதனால் நான் என்ன யோசித்து பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, 5 லட்சம் கடனை 3 அட்டையாக வச்சேங்க. அது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சேன்னு பார்த்தீங்கன்னா, 2 லட்சம் ஒரு அக்கௌண்ட்டும், இன்னொரு 2 லட்சம் ஒரு அட்டையும், அப்புறம் 1 லட்சத்துக்கு ஒரு அட்டையும் வச்சேன். 3ஆக செப்பரேட் பண்ணி வச்சுட்டேங்க. இப்படி வச்சதுனால தான் என்னால் ஈஸியாக திருப்ப முடிஞ்சது. மொத்தமாக வச்சுருந்தா திருப்ப ரொம்ப டைம் ஆகுங்க. மேக்ஸிமம் ஒருத்தர் நேமில் 5 அட்டை வரைக்கும் ஜுவல் அடகு வச்சுக்கலாம். ஸோ நம்ம நேமில் 5 அட்டை வரைக்கும் நகை அடகு வைக்கிறதுக்கு ப்ராப்ளம் இல்லைங்க.
நீங்கள் கேட்கலாம், கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டாக வைக்கிறதுக்கு ஒரே அட்டையில் 5,00,000த்தையும் வச்சிடலாம்ல. தனித்தனியாக அட்டையில் நகை வச்சாலும் நம்ம தானே திருப்ப போகிறோம், ஒரே அட்டையில் வச்சாலும் நம்ம தானே திருப்ப போகிறோன்னு உங்களுக்கு தோணும். நீங்கள் நினைக்கிறது சரிதாங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா, நம்ம பிரித்து பிரித்து வைக்கும்போது ஒரே ஒரு அட்டையாக க்ளோஸ் பண்ணும்போது நம்ம கையில் நம்ம நகை வரும்போது ஒரு ஹாப்பி கிடைக்குங்க. இப்போ ஒரே அட்டையில் வச்சாலும் தனித்தனியாக வச்சாலும் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம தான் திருப்ப போகிறோம். நீங்கள் கேட்பீங்க, தனித்தனி அட்டையில் வச்சா நம்ம எழுத்துக்கூலி அந்த 300 நமக்கு வேஸ்ட் ஆகும்ல அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ஆனால் அது வந்து நமக்கு பெரிய அமௌண்ட் இல்லைங்க. எதனால் சொல்கிறேன்னா, நம்ம வந்து தனித்தனி அட்டையில் வச்சா வேகமாக வந்து நம்ம ஜுவல்லை வந்து நம்ம கைக்கு கொண்டு வந்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2,00,000 வைக்கும்போது 1,00,000 வைக்கும்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு 2,00,000 அடைச்சி நம்ம அந்த நகையை நம்ம கைக்கு கொண்டு வந்துடலாம். இதே 5,00,000 வச்சோன்னா மொத்தமாக கட்டினா தான் நமக்கு நகை கிடைக்கும். அப்படித்தானே? ஒரு ஜுவல் ஒன்று க்ளோஸ் பண்ணி நம்ம கையில் நம்ம நகை வரும்போது ஒரு ஹாப்பி கிடைக்கும். அடுத்த நகையை வேகமாக திருப்பணும்னு மோட்டிவேட்டும் கிடைக்குங்க. நமக்கு 5,00,000 காடணும் 3,00,000 குறைஞ்சிடும். ஸோ நிம்மதியும் கிடைக்கும். 5,00,000 மொத்தமாக வச்சோன்னா அது மொத்தமாக கட்டுற வரைக்கும் நமக்கு 5,00,000 கடனும் 5,00,000 கடனும் தோணும். பிரித்து வச்சோன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2,00,000 கடன் அடைச்சிட்டோன்னா ஓகே, நமக்கு 2,00,000 கடன் கம்மியாயிடுச்சு, மீதி இருக்கிறது 3,00,000 தான். அதையும் இதே மாதிரி நம்ம வேகமாக அடைச்சிடலாம் அப்படின்ட்டு நமக்கு தோணுங்க. நான் இப்படி தாங்க நகையை திருப்பினேன். சேவிங்ஸ் அமௌண்ட் ஜுவல்லுக்கு தாங்க கட்டினேன். எனக்கு வீட்டுக்கு கொடுக்குற பணத்தில் வீட்டு எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் பண்ணி மிச்சம் வைக்கிற பணத்தையும் நான் ஜுவல் லோனுக்கு கொடுத்தேங்க. இன்னொரு விஷயம் நான் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணேங்க. என்னென்னா, ஜுவல் லோன் கட்டி முடிக்கிற வரை புதுசாக எந்த ஒரு கமிட்மெண்ட்டுமே நான் போடலை, எந்த ஒரு ஜுவல்லுமே புதுசாக நான் வாங்கலை. நான் சேவிங்ஸ் பண்ணுற அமௌண்ட்டும் சரி, நான் வந்து என்னோடய எக்ஸ்பென்சிவ் கம்மி பண்ணி மிச்சம் வைக்கிற அமௌண்ட்டும் சரி, ஃபுல்லாமே லோனுக்கு தாங்க பே பண்ணினேன். அப்படி பே பண்ண போய் தான் என்னால் வேகமாக ஜுவல் லோனை அடைக்க முடிஞ்சது. நான் மந்த்லி வட்டியும் அசலும் கட்டிகிட்டே வந்ததுனால தாங்க என் நகை வந்து ஏலத்துக்கும் போகாமல் தடுக்கவும் முடிஞ்சது. எனக்கு வீட்டு செலவை மிச்சம் பண்ணி ஒரு 500 என் கையில் இருந்தால் கூட நான் அதை வந்து ஜுவல் லோனுக்கு கட்டி விட்டுருவேங்க. 500 தானே, இது கட்டுனா என்ன கடன் அடைய அப்படின்னு மட்டும் நினச்சி கடனில் கட்டாமல் விட்டுறாதீங்க. சரி 500 தானே, வேறு ஏதாவது செலவு பண்ணிக்கலாம், மொத்தமாக அமௌண்ட் சேரும்போது கட்டிக்கலாம் அப்படின்னு யோசிக்காதீங்க. 500 சேர்ந்தால் 5,000 இப்படி தாங்க நம்ம கடனை அடைக்க முடியும். 500 சின்னதாக இருக்கும், அதே 500 சேர்ந்தால் நமக்கு ஒரு பல்க் அமௌண்ட்டாக கிடைக்கிதுல்ல. அப்படி பே பண்ணால் நம்மளால் கண்டிப்பாக வந்து வேகமாக வந்து கடன் அடைக்க முடியுங்க. சரி, இன்னொரு விஷயம் நீங்கள் கேட்பீங்க, 500 நம்ம பேங்க்கில் போய் பே பண்ண முடியுமா, லைனில் நிற்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. 500 பே பண்ணுறதுக்கு பேங்க்கு போகணும்னு இல்லைங்க. பேங்க்கு போனால் 500 பே பண்ணால் ஒரு மாதிரி நினைப்பாங்கன்னு யோசிக்காதீங்க. நம்ம வீட்டில் இருந்தே, நம்ம இருக்கிற இடத்துல இருந்தேவும் நம்ம வந்து நம்ம ஜுவல் லோனை கட்டலாங்க. அது எப்படின்னா, நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டேங்க. நான் வந்து இந்தியன் பேங்க்கில் தான் அடகு வச்சுருந்தேன். ஸோ இந்தியன் பேங்க் ஆப் வந்து நான் வந்து என்னோடய மொபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் இதுக்கு வந்து பேங்க் போக தேவையில்லைங்க. இந்த ஆப் மூலமாகவே கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி வந்து நம்ம நகையோட அசலும் வட்டியும் கட்டி திருப்பிடலாங்க. இந்த ஆப் பற்றின டீட்டெயில் தெரியறதுக்கு முன்னாடி நானும் உங்களை மாதிரி தான் நினச்சேன். 500 1000 நம்ம பேங்க்கில் போய் லைனில் நின்று கட்டினா ஒரு மாதிரி நினைப்பாங்களோ அப்படின்ட்டு நானும் தான் இருந்தேன். இந்த ஆப்பை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் என்னோடய மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி எனக்கு கிடைக்கும் போதெல்லாம் அமௌண்ட் வந்து நான் பே பண்ணிகிட்டே வந்ததுனால என்னால் திருப்புறது வந்து கொஞ்சம் ஈஸியாக திருப்ப முடிஞ்சது. அந்த டைமிங் வரும்போது நான் அசல் ஆல்ரெடி வட்டியும் கட்டிகிட்டே வந்தேன்ல, அசலும் கொஞ்சம் கொஞ்சம் கட்டினதுனால அப்போ வந்து நம்ம கட்டுற அமௌண்ட்டு ஃபைனலாக கட்டுற அமௌண்ட் வந்து கம்மியாக இருந்தது. என்னால் சமாளித்து திருப்ப முடிஞ்சது. என்னால் இந்த 5,00,000 நகையை எத்தனை இயரில் திருப்ப முடிஞ்சது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 5,00,000 மொத்தமாக கடன் அடைய 3 இயர்ஸ் ஆச்சுங்க. ஏன் 3 இயர்ஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய இன்கம் மொத்தமாக எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30,000 தான். இதில் நான் என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா, இதில் நான் வீட்டு செலவு பார்க்கணும், மெடிக்கல் செலவு பார்க்கணும், பசங்க ஃபீஸ் கட்டணும், அப்புறம் எதிர்பாராத செலவுலாம் சிலது வரும், அது எல்லாமே இதில் தான் நான் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து மீதி உள்ளதை நான் ஜுவல் லோனுக்கு கட்டினேங்க. இப்படிலாம் பண்ண போய் தான் 3 இயர்ஸ்லையாவது என்னால் 5,00,000 கடனையும் அடைக்க முடிஞ்சது. எனக்கு வந்து சின்ன பசங்க இருக்கிறதுனால என்னால் எந்த ஒரு ஒர்க்குக்கும் போக முடியலைங்க. வீட்லேயும் என்னால் சைடு பிஸ்னஸ் எதுவும் பண்ண முடியலை. உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் சின்ன சின்ன ஒரு சைடு பிஸ்னஸ் வந்து பண்ண ட்ரை பண்ணுங்கள். மெயின் இன்கம் வந்து கம்மியாக இருக்கும்போது சைடு இன்கம் வந்து நமக்கு வந்ததுன்னா கொஞ்சம் கடன் அடைக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சைடு இன்கம் வந்திருந்ததுன்னா ஒரு 3 இயர்ஸில் நான் 5,00,000 கடன் அடைக்கிறதுக்கு 3 இயர்ஸ் ஆச்சுல, ஒரு
ஒரு 2 இயர்ஸில் நான் அடைச்சிருப்பேன். எனக்கு அந்த சுச்சுவேஷன் அமையாததுனால எனக்கு 3 இயர்ஸ் ஆச்சுங்க. இந்த மாதிரி பிளான் பண்ணலைன்னா 5 இயர்ஸ் ஆனாலும் நம்மளால் 5 லட்சம் கடனை திருப்ப முடியாதுங்க, அடைக்கவும் முடியாது. ஸோ நான் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி தாங்க என்னோடய ஜுவல்லை நான் மீட்டேன். உங்களுக்கு ஜுவல் லோனு இல்லை வேறு ஏதாவது லோன் இருந்துச்சு, அதை அடைக்க முடியலைன்னா இந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ண மெத்தடு நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களாலையும் அட்லீஸ்ட் 1 இயரில் இல்லைனா 2 இயர்ஸ்லேயாவது அந்த கடனை வந்து அடைக்க முடியுங்க. இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா இனியாவது ட்ரை பண்ணி நீங்கள் அடைங்க. கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகும். சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணி நான் வந்து கடன் அடைச்சேன் அப்படின்னு நீங்கள் அடைச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.